அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் அப்பா அடி தாங்க முடியலையோ? சரி, அப்பா எங்க? அப்பா இப்பதான் இங்கே வெளியே போயிட்டாரா? வெளியில எங்கேயும் போறதாப்பா, உன் பின்னாலே தான் வந்துகிட்டு இருக்கேன். உனக்கு எங்க கண்ணு தெரியுது இப்போ? நீங்க தான் டைவர் ஆயிட்டீங்களே, டைவர். ஆமா, இந்த மாசம் உன் சம்பள பணம் குறையுது, அதனோட விலாவரி என்னடா? என்னுடைய அவசரத்துக்கு ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கணும். எதுக்குடா வாங்கின? இதையெல்லாம் நீங்க எப்ப கேக்குறீங்க? டேய், 1000 சொல்லு. இந்த மாச சம்பளத்துல ஒரு தம்படி குறையாம கம்ப்ளைண்டா என் முன்னாடி கொண்டாந்து பச்சாகணும். அத நிச்சயம் சொல்றதுக்கு இல்லப்பா. ஏன்? இந்த மாசம் முடிகிற வரையில நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? என்னது? இல்லப்பா, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. அதுக்குள்ள இந்த மாசம் முடிவை பத்தி பேச போயிட்டீங்களேன்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, தம்பி ரொம்ப மேல போயிட்டாரு. ஏய், நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல பணிஞ்சு பேசணும்னு சொல்லி தரலையா? நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல தானே நானும் படிச்சேன். டடா, இந்த கிருத்திரியம் எல்லாம் பேசாதடா. வாடா இப்படி. என்னப்பா நல்ல பிள்ளை இல்ல. ஐயோ, வாடா இப்படி. சொல்லுங்க. வாடா. நம்ம சங்கர்லிங்கம் பொண்ணு சாந்தா இல்ல? ஆமா, அவளைத்தான் உனக்கு பாத்துருக்கேன். அப்படியா? பொண்ணு நெல்லிக்கா மாதிரி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னப்பா? சமையல் எல்லாம் அவ்வளவு ஷோக்கா. அப்ப உங்க பாடு அதிர்ஷ்டம் தான். ஒரு விளையாட்டு பய. நாலு நட்சத்திரம் கிழமை அது இதெல்லாம் சீக்கிரமே பார்த்தேன். செய்யுங்க. நாலு கிழமை நட்சத்திரத்தோட ஒரு நல்ல மாப்பிள்ளையாவும் பாரு. அந்த பொண்ணுக்கு நீங்களே கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுடுங்கப்பா. அர்த்தம் கட்ட பயல, என்னடா ஆமோதிச்சுக்கிட்டே வந்தா திடீர்னு அணுகுண்ட தூக்கி போட்டுட்ட? அப்பா, கல்யாண விஷயத்தை எல்லாம் ஏன் இஷ்டப்படியே விட்டுடுங்க. இதுல நீங்க தலையிடவே கூடாது. அதுலயும் டிரைவர் உத்தியோகத்துல இந்த குறைச்ச சம்பளத்துல நான் கல்யாணம் செய்துக்கவே மாட்டேன். அப்படின்னா ஐயா, கல்யாணங்கிற முடிவுக்கு எப்பதான் வருவீங்க? நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கணும், அன்னைக்கு தான். நீ நினைக்கிற அளவு நீ சாகிற வரைக்கும் கிடைக்காதடா. டேய், நீ இப்ப சம்பளம் வாங்குறியே, நான் செஞ்ச புண்ணியம்டா, நான் செஞ்ச புண்ணியம். சரிதான்ப்பா. இப்ப நான் சம்பாதிக்கிற அளவு கூட உங்க காலத்துல நீங்க சம்பாதிக்கல. சும்மா திண்ணை உட்கார்ந்து ஊர்வம்பு பேசிக்கிட்டு இருந்தீங்க. எங்க அப்பா என்ன கஷ்டப்படும்படியா வைக்கலையடா? என்ன செய்யறது, எங்க அப்பா என்ன கஷ்டப்படும்படியா வச்சுட்டாரு. முடிவா என்னதான் சொல்ற வரையில நீங்க எனக்கு கல்யாண ஏற்பாடை செய்யக்கூடாது. செய்துட்டா மாப்பிள்ளையா வரத்துக்கு நாள் இல்ல. வேணும்னா என்ன சொல்றியா? உங்க இஷ்டம். உருப்படாத பயல. டேய், நீ ஊர் ஊரா போய் தெரு தெருவா அலைஞ்சு கையில ஓடு எடுக்கல, இந்த ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்க போறான்டா இந்த ஐயா கண்ணு. நானும் உயர்ந்த நிலைமைக்கு வந்து உங்க ஒரு பக்கத்து மீசைய நான் எடுக்க வைக்கல. நான் உங்க மகன் வேலு இல்ல. யாரையாது? வையாபுரி. வையாபுரினா எந்த பக்கம் இருந்தியா வர்ற? வாசப்படி பக்கம் தான். நாக்குட்டி மாதிரி சத்தம் போடாம வந்து நிக்கிறேன். சத்தம் போடாம இருக்குமா நாக்குட்டி? யோ வையாபுரி, என்னங்க இந்த பையன் வேலு வந்தான் இப்போ. வந்துருங்க. நீ சொன்ன பிரகாரம் சங்கிங்கமாக சாந்தாவை பத்தி இங்கதான் இருக்குதா வேலு? உள்ள போயிருக்கான். வெளியில வந்த உடனே கேளு. என்ன இதுல ஒரு டிபிகல் இருக்குதுங்க. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குது. எனக்கு வேலை இருக்கு. இங்க வாயா, வாய். நான் சொல்றது கையை விடுங்க சொல்றேன். இல்லீங்க, நீங்க கையை விடுங்க. வாருவே சொல்லிவள, என்ன பல ஆண்டுகளுக்கு பிறகு தோற்றம் போல்றீங்க? நான் இதே வழியா ரயில்ல போய்கிட்டு இருக்கிறேன் அடிக்கடி. ஆனா இறங்கறதுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. ஏன் பல ஜோலி. இப்ப பாருங்க, சமீபத்துல பொள்ளாச்சியில நம்ம குழந்தை சதுர கச்சேரியை முடிச்சுட்டோம். ரயில்ல வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் இங்க இறங்கின பிற்பாடு ரயில் மாறணும்னு சொன்னாங்க. அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள ஐயா ஞாபகம் வந்துடுது. அப்படியே தலையை என்ன சொல்றது, இந்த கர்ம வியாதி கொஞ்ச நாளா என்ன பிடிச்சிட்டு வாட்டி வளவு எடுக்குது. ஏன் நல்ல டாக்டர் காமிக்கிறதானே? பிறந்து சாப்பிட்டேன், தீரல. இன்னைக்கு இங்கே தங்கிறேன். நாளைக்கு நாகப்பட்டினத்துல நாட்டிய கச்சேரி, 6ஆம் தேதி அரக்கோணத்துல பாட்டு கச்சேரி, 9ஆம் தேதி ஓமதுரை கும்பகோணம். அப்படியே அடிக்க நீ என்ன யாருற? அலுவா அலுவா வாங்க. அமுதாவை தூட்டு வர சொன்னா அவங்க அப்பனே கும்பிட்டீங்கடா. பாவி பசங்களா, போலீஸ் வந்து இங்க தேடிட்டு இருக்காங்களே. இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. வர வர ஒரு நிலை இல்லையே. நேத்து கூட ஒரு கண்டக்டர் பொண்ணை நிறுத்திட்டியாம? ஏன்? ஒழுங்கா வேலைன்னா வச்சுக்கிட்டு வேடிக்கையா பார்க்க சொல்லுங்க. 1 2 எத்தனை வேலைன்னு மாமா நான் கவனிக்கிறது? உனக்கு வேலையை குறைக்கணும்னு தான் நாளையில இருந்து நம்ம கம்பெனிக்கு வேலுவையும் ஒரு மேனேஜரா போட்டிருக்கேன். வேலுவா? ஆமா, நம்ம டிரைவர் வேலுவா? ஆமாப்பா, அதே தான் சொல்றேன்.
நான் என் உத்தியோகத்தை ராஜினாமா செஞ்சிடறேன். ஏன் என்ன நீங்க 2 பேருமே மேனேஜர்கள் தான்ப்பா. அப்படி நமக்கு தேவையில்லை. நான் பார்க்க டிரைவர் வேலை செஞ்சவன் எனக்கு சரிசமமான சீட்ல வந்து உட்கார்றதுன்னா ராமு ஆத்திரப்படாத. நீ ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்டை கவனிச்சுக்கோ, அவன் டிராபிக்கை கவனிச்சுக்கிட்டோம். அது நம்ம கௌரவம். தலையெழுத்து நல்லா இருக்கப்பா, தலையெழுத்து நல்லா இருக்கு அந்த பையனுக்கு. வேற மாமா வணக்கம் சார். கூப்பிட்டீங்களாமே? வேலு, நீ ஒரு உண்மையான உழைப்பாளி. சம்பளம் வாங்குற இடத்துக்கு சளைக்காம வேலை செய்யறவன். உன் ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்த ஆள் இல்ல, கொஞ்சம் ஓசம் பேசுவேன். அப்படி ஒண்ணும் இல்லப்பா. யாரையா பாக்குறீங்க? என்னடா பாஷை இது? எல்லாம் நீங்க பேசுற பாஷை தான். ஐயோ, நம்ம வர வேண்டிய இடத்த விட்டு வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் போட்டுருக்க. ஐயோ, என்னையா பேசுறீங்க? வேலு தகப்பனார் வீடு தானே? இது அப்ப பேசுனதா? ஐயா ஐயா, யாரோ பார்க்க வந்திருக்காங்க. யாரா அவன்? ஹலோ, குட் மார்னிங். நீங்க தானே வேலு தகப்பனாரு? நான் தான். வேலு வேலை செய்யற பஸ் கம்பெனி மேனேஜர் நானு. ஐயோ, எதுக்குங்க? என்னதுக்கு? இந்த பையன் வந்த உடனே இவக்க பயல இந்த ஆணி அடிச்சு வைக்க சொன்னேன்ல, நான் அடிச்சுதான் வச்சேன். என்ன வச்ச மூஞ்சி மோர. இது நம்ம இடம், நான் உட்கார்ற இடம். உட்கார். ஒரு பயங்கரமான பயல வேலைக்கு வச்சிட்டு இருக்கீங்க நீங்க. பயந்துட்டீங்களோ? நான் பயப்படாதாவது வாழ்க்கையில பயன்ற வார்த்தை நான் கேட்டதே இல்ல. அப்புறம் உங்க மகன் இருக்கானே வேலு, அவன் விஷயமா உங்ககிட்ட 2 வார்த்தை அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரிடா, உங்க மகன் விஷயமா ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்க மகன் ரொம்ப நல்ல பையன் தான். ஆனா இப்ப வர வரதான் ரொம்ப சீப்பா போறான், ரொம்ப மட்ட ரகமா போறான். போனா போகுதுன்னு விட்டுட்டு வர்றேன், இல்ல தட்டி எரிஞ்சிருப்பாரு. உங்க மகனைத்தான் என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைங்க, அவனுக்கு சரியா தெரியாது. எனக்கு கூட தெரியலையா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இல்லையே. நான்சென்ஸ். கடைசி தடவையா சீரியஸா சொல்றேன், இனிமே அந்த பையன் ராங் ரூட்ல போனா இருக்கிற வேலை இருந்து சீட்டை கழிச்சு இந்த ஊர்ல இருந்து வெளியே விரட்டிடுவேன். அது மட்டும் இல்லையா, அவன் குடும்பமே அம்போன்னு நடுத்தரவன் நிக்கிற அளவு கொண்டாந்து விட்டுருவேன்னு கண்டிச்சு சொல்லி வைங்க அந்த இடியட் கிட்ட. முத்தையா, இந்த கதவை சாத்துற சோத்துக்கு விதியத்தனால சோம்பேறி பசங்களை கூட்டிக்கிட்டு ரவுடி நினைச்சிட்டு இருக்கான் போட்டு இருக்கு. தலையை சிவிடுவேன் தெரியாது அவனுக்கு. நானும் சண்டையா போனா போகுது. ஏழ்மையான வீட்டுல பிறந்த பையன் ஆச்சேன்னு பார்த்தையா, இல்லன்னா தட்டி அடிச்சிருப்பான் அந்த பையனை. என்ன மிஸ்டர்? என்ன பிரதர் வர வர ஓவரா போகுது? என்ன பிரதர்? ராஸ்கோல் சண்டியரா நீ? பாட்டை முப்பாட்டம் காலத்துல இருந்து நான் சண்டியறோம். ஒரு சுத்து நீ பேர என்கிட்ட. டேய் முத்தையா, இந்த அருவாலை கொண்ட என் வீட்டுல வந்து ஏன் போய் என்னது? என்னடா இத நீ கையிலே வச்சிருக்கிறியா? அருவாள் அருவாள் இருக்கு, அருவாள் இருக்கு, அருவாள் இருக்கு, அருவாள் இருக்கு. ஐயா அரிப்பாள் 1000 பேசிட்டு என்ன சொன்னாலும் அமுதா சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஆமாண்ண, சும்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அமுதா இப்படி இருந்தா அவங்க அப்பா வந்துடுவாரா? நடந்ததை நினைக்காத, நான் இருக்கிறேன். உன் கஷ்ட நஷ்டத்துல கடைசி வரையிலும் பங்கெடுத்துக்கிறேன். அமுதா,
அமுதா, என்ன பாரு. உங்க அப்பா நீ எல்லாம் இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? உன்னுடைய விருத்தாந்தம் என்ன? எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லு. அமுதா சொல்லு. எங்க அப்பாவுக்கு 2 பெண்கள் பிறந்தோம். என் தங்கச்சி பிறந்த உடனே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்களை வளர்ப்பதற்கா எங்க அப்பா படாத கஷ்டமெல்லாம் பட்டார். வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு நாள் உட்காருங்க. என்னய்யா விடுதலைங்க, நீ சொன்ன மாதிரி வந்துட்ட. என்ன முடிவு சொல்ற? என்ன முடிவுங்க? என் சின்ன பொண்ணு இருக்க, இது ஆட்டம் பாட்டம் கூத்துன்னா சின்ன பிள்ளையில இருந்து பிரியம் ஜாஸ்தி. என்னாலையும் இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு காப்பாற்ற முடியல. ஏதோ உங்களிடத்துலயாவது அது நல்லபடியா வளரட்டும்ங்கிற முடிவுக்கு தான் நான் வந்து. நீங்க அதை பத்தி நீ கவலைப்படாத. உன் பொண்ணுக்கு ஆட்டம் பாட்டம் எல்லாம் சொல்லி வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். பொண்ணை கூப்பிடுங்க. அம்மா பங்கஜா, பங்கஜா, இதுதான் என் பொண்ணுங்க. அம்மா இவர் நகனாரு சுருளிமலை. ஆமா, இந்த 2 பொண்ணுங்கள்ல என்னோட அனுப்புற பொண்ணு இல்லையா? அதுதான் என் சின்ன பொண்ணு. அதுதான் உங்களோட வர்றது. இது அது என் பெரிய பொண்ணு. அதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் கூத்துன்னா பிடிக்காது. பங்கஜா, எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்க உனக்கு மனசு வருதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வருத்தப்படாதீங்க. அம்மா எங்களை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, சந்தோஷமா போயிட்டு வாமா. புறப்படுவா. அப்பா நான் வரட்டுமா? போயிட்டு வாமா. வாமா. போயிட்டு வா. அமுதா அழுகாதம்மா, பொண்ணு எங்க போயிடுச்சு? நல்ல வாழ போகுது, கவலைப்படாத. அப்பா இனிமே நாம இந்த ஊர்ல இருக்க கூடாது. முதல்ல கடன்காரங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க. வேற எங்கேயாவது போய் பழைக்கலாம். வேற எந்த ஊருக்கு போறாலும் நான் என்ன வேலை செய்து பிழைக்க போறாங்க. கவலைப்படாதீங்க அப்பா, நான் இருக்கேன். ஏதாவது வேலை செய்து உங்களை நான் காப்பாத்துறேன். இதுதான் என் கதை. அதுக்கப்புறம் உன் தங்கச்சி எங்கே என்ன ஏதுன்னு ஒண்ணுமே விசாரிக்கலையா? இல்லை. பாவம், பரிதாபகரமான கதை. அமுதா, எனக்கு பஸ் கம்பெனில மேனேஜர் வேலை கிடைச்சிட்டு. இனிமே நீ எங்கேயும் வேலை செய்து பழைக்கணும். உங்க அப்பா சொன்ன மாதிரி உன்னை என் வாழ்க்கை துணைவையா அடைய முடிவு கட்டிட்டேன். என்ன சொல்ற அமுதா? எதுக்கெடுத்தாலும் படபடன்னு பதில் சொல்லுவேன். இப்ப ஏன் மௌனம் சாதிக்கிறேன்? என் சந்தோஷம் எல்லாம் எங்க அப்பாவோட போயிட்டு. அப்படியெல்லாம் சொல்லாது. இன்ப துன்பம் வாழ்க்கையில் ஏற்படுறது இயற்கை. இதுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை வேணும். ஏண்டா இல்லை, அந்த பையன் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேங்கிறான்னா அவன் காத்து உனக்கு அடிச்சிருச்சா? காலங்காத்தால குளிக்கிறதுக்கு வெந்நீர் கூட போடாம எங்கடா போன? குடிச்சது போதும், எலும்பு அடிச்சிருவான் போல இருக்கு. இல்ல, நம்ம வையாஃப்ரியானல்ல, அவர் மக பூங்காவனத்தை மன்னார் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டாங்க. எது புரியுதா? புரியுது. அதுக்கு வெத்தலை பாக்கு வாங்க போனேன். என்னது, வையாபுரி மகளுக்கு கல்யாணமா? ஆனா குட்டா போயல ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லலையே. சரிதான், அவன் உயரம் கம்மியான மாதிரி வர வர புத்தியும் கம்மியாகிட்டு வருது போல் இருக்கு. எங்க புது மாப்பிள்ள மாதிரி பெறப்பட்டீங்க? அப்பா, நான் ஒரு அவசர காரியமா போறேன், என்ன தடுக்காதீங்க. இல்ல, உன் கல்யாண விஷயமா சொன்னே, அதை பத்தி என்னடா முடிவு பண்ண? அது விஷயமா தான் போறேன், கூடிய சீக்கிரம் கேள்விப்படுவீங்க. என்னது? அப்பா, நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன், அது சக்சஸ் ஆகணும்னு நீங்களும் நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா. என்னப்பா யோசனை பண்றீங்க? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. நேரமாவது போகணும்னா. தம்பி எத்தனை தடவை கேக்குது, ஊன்னு சொல்லுங்க. எல்லாமே நல்லபடியா முடியும், போயிட்டு வா. சரி, வரேன்ப்பா. முத்தையா, வர வர இந்த பையன் என்ன கண்டா நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தம்பிக்கு நல்ல புத்தி வந்துட்டுது. கும்பிட்டான் பாத்தியா? எல்லா பேரும் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க.
தாயாக மாறி அடுத்த வருஷம் தங்க தொட்டுல ஒரு குழந்தை தவழணும். போங்கம்மா. ஏன் நீங்க ஒரு குழந்தைக்கு தாயாக மாட்டீங்களா? என்னத்தா நீங்க? அண்ணி, இப்போதைக்கு குழந்தைங்க மாதிரி உங்க கூடவே இருக்கிறதுக்கு குருவி குஞ்சிய பிடிச்சி கூட்டுல அடைச்சி வச்சிருக்கேன். அண்ணன் இல்லாத நேரத்துல நீங்க அதோட சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க. பெருக்கா பெரிய புத்திசாலிடா நீ. அமதா, இந்த சிட்டுக்குருவிகளை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டாரு. அமரகவி பாரதியார் கூட சிட்டுக்குருவிகளை பத்தி அழகா வர்ணிச்சிருக்காரு. எப்படி அத்தா? மனிதன் சிட்டு வாழணும்னு நினைச்சு, தெய்வமே எனக்கு 2 சிறகுகள் கொடுக்க மாட்டேன், பாழ்பட்ட மனித கூட்டத்தையும் அதன் கட்டுகளையும் நோய்களையும் துன்பங்களையும் பொய்களையும் உதறி எறிந்துவிட்டு இச்சப்படி வானத்திலே பறந்து செல்ல மாட்டேனா அப்படின்னு உள்ளத்தை தொடும்படியா எழுதியிருக்காரு. அத்தா, அதனுடைய சுதந்திரத்தை கிடைத்து இப்போ கூண்டுக்குள்ள எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறோம். அதனால என்ன, உனக்கு துணை வேண்டாம்? அண்ணா, உப்பு புளி மிளகா சாமான் எல்லாம் வாங்கி தயாரா வச்சிருக்கேன். நானே சமைச்சிடவா? வேண்டாம் வேண்டாம், நான் சமைக்கிறேன். நீங்க எல்லாம் சாப்பிடணும். எல்லாம் ஒரே சாப்பாடு தானே அம்மா. எங்க சாப்பிட்டா என்ன, நாங்க போயிட்டு வரோம். அத்தா, நம்ம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளிகளே 2 பேரும். இவங்க கூட வீட்டுக்கு போயிட்டா இங்க சமைக்கிறதெல்லாம் யாரும் சாப்பிடுறது? அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு கூட்டம் வரலன்னு கவலைப்படாதீங்க. எங்க அம்மா வந்தா போதும், உலகமே வந்த மாதிரி. நீங்க 100 பேருக்கு சமைச்சாலும் சரி, அதை தின்னு தீக்கிறதுக்கு நானும் எங்க அம்மாவுமே போதும். டேய், இவரங்கிட்ட பையன போடா பேசாம. தம்பி, நான் வர்றேன்ப்பா. அமுதா, நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. தம்பி கொஞ்சம் முன்கோவி, அதுவும் உனக்கு தெரிஞ்ச விஷயம். அம்மா, புருஷன் கொடியவரா இருந்தார், குடும்பத்திலே என்னைக்கும் குறவே இல்லை. நீ மகாராஜா இருப்ப. நான் வர்றேம்மா. என்ன அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? எல்லாம் நம்ம நன்மைக்கு தான் சொன்னாங்க. சரி, நீ இன்னைக்கு என்ன சமைக்க போற? நீங்க என்ன சாப்பிட போறீங்க? நீ என்ன பதார்த்தம் நல்லா சமைப்ப? நீங்க என்ன பிரியமா சாப்பிடுறீங்க? நீ என்ன சமைப்ப அதை சொல்ல. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது சொல்லுங்களே. நீ வேம்ப சமைச்சு போட்டாலும் நான் கரும்பா சாப்பிடுறேன். அத்தா, இந்த அன்பு எப்பவும் மாறாதே. அட பைத்தியமே, ஏன் இப்படி அடிக்கடி கேக்குற? அனாதையா வர பெண்ணுக்கு திடீர்னு ஒரு நல்ல கணவனை கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கை எப்பவும் நீடிக்குமான்னு சதா ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அமுதா, சந்தேகங்கிற வார்த்தை தான் பெண்களுடைய எண்ணத்துக்கு பெரிய இது. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாது. நம்ம 2 பேருக்குள்ள ஏற்பட்ட அன்பின் மேல ஆணையா சொல்றேன், உன்னுடைய எண்ணத்துக்கு மாறா நான் என்னைக்கு நடக்கவே மாட்டேன். இனி என் எண்ணத்துக்கு மாறா நடக்கவே மாட்டீங்களே? நிச்சயமா நடக்க மாட்டேன். அப்படி என்ன நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே ரவுடி கூட்டம், போக்கிரி கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தொடர்பை முதல்ல விட்டுடுங்க. என்ன அத்தா, ஒருத்தர் தன்மை உயிரும் போது அவங்க செய்யற தவறையெல்லாம் விட்டுட வேண்டியதுதானே பெருந்தன்மை கழகு. அமுதா, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அமுதம் தான். இந்த பணத்தை முதல்ல உன் கையால் இந்த உண்டியல் போ. இது பணப்பெட்டியா மாறி அதுக்கப்புறம் இரும்பு பெட்டியாகி பிறகு பாதாள பெட்டியிலே பவுன் பவுரா உனக்காக சேர்க்கணும். அத்தா, உங்களுடைய பரிபூர்ண அன்பு இருந்தா அதுதான் எனக்கு அழிவில்லாத பவுன். நமக்கு இப்போ எல்லா அந்தஸ்து இருந்தும் ஒரே ஒரு குறை. என்னது? என்னுடைய தாய் தகப்பன்தான் நம்ம கல்யாணத்துக்கு இல்லாம போயிட்டாங்கன்னா மாமாவுக்கும் தெரியாம தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. அதை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். அமுதா, எங்க அப்பா குணம் உனக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. இப்போதான் நம்ம கல்யாணம் முடிஞ்சிடுதே. வாங்கத்தா, நம்ம 2 பேரும் மாமா கிட்ட போய் கால்ல விழுந்து நல்ல வார்த்தை வாங்கிட்டு வரலாம். வேண்டாம் அமுதா, நான் ஒரு நாளைக்கு அப்பா கிட்ட போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, அப்போ நான் போய் சமையல் பண்றேன். சரி, நானும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி. மண்ணை நம்பி ஏழேல மரம் இருக்க, மரத்தை நம்பி ஏழேல கிளை இருக்க, கிளைய நம்பி ஏழேல கிளை இருக்க, கிளைய நம்பி ஏழேல தாய் இருக்க, தாய் இருக்க, தாய் இருக்க, தாய் இருக்க.
நல்லாரு அண்ணே, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லப்பா. என்ன அண்ணே? அதாவது எனக்கு டவுன் பஸ் கம்பெனியில மேனேஜர் உத்தியோகம் கிடைச்சு போச்சு. இந்த ரவுடித்தனம், போக்கிரித்தனம், ஆட்டம், பாட்டம், கூட்டம் இதுகளை எல்லாம் கொஞ்சம் நிறுத்திவிட்டு நாமும் எல்லாரும் கொஞ்சம் நல்லவங்களா நடப்போம். உங்களுக்கு மேனேஜர் பதவி கிடைச்ச உடனே நம்ம ரவுடி கூட்டத்தை கலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு போய் எதுக்குடா? என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? இப்ப என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்னடா? இந்த தடாவுரான பத்தி உனக்கு நல்லா தெரியும். நாங்களும் ரவுடி தான்ப்பா, ஜாக்கிரதை. ரவுடியாடா நீ? ரவுடியாடா, ரவுடி, ரவுடி, ரவுடியாடா. அயோக்கிய பையன். ரொம்ப நாளா உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். திருடுறதும் பெண்களிடத்துல தவறான முறையில நடக்கிறதும் நம்ம கொள்கைக்கு விரோதம்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து அன்னைக்கு வீட்டை சுவாதீனப்படுத்த போறப்போ அங்க ஒரு பொண்ணு கிட்ட தவறான முறையில நடக்க போனான். அவையங்களானா பணத்தை திருட போனான். அன்னைக்கு உங்க 2 பேரையும் அடிச்சு விரட்டி இருப்பேன். அழகன தோஷத்துக்காக சும்மா விட்டுட்டேன். டேய், ஜாக்கிரதையா நடக்க. ஏண்டா தடாவுரான், வேலை குணம் தான் உனக்கு தெரியுமில்லடா. ஏன்டா அப்படி உடம்ப போட்டு அழுத்திக்கிற? பரிதாபமா இருக்கிற. ஏய் மன்னாரே, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வேலை எனக்கு முதல் எதிரி. ஏய் கொடுவே, வாடா. எலும்பு தெரியுதுடா. வாடாப்பா வா. ஏது இன்னைக்கு மாதிரி வந்தாப்புல இருக்கு. என்னமோ உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். போனது போட்டு பொறுமையோட கேட்க. நீ சொன்னபடி உத்தியோகமும் வசந்தாச்சு. கல்யாணத்துக்கு என்னடா சொல்ற? அதை சொல்லத்தான்ப்பா நானும் வந்தேன். அப்படி வாடா வழிக்கு. என் மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. நீ நல்ல பிள்ளை இல்லை. என்னடா முடிவு பண்ணிருக்க? நானே பொண்ணை பார்த்துட்டேன். பாத்தியா? சங்கர்லிங்க மகளத்தானே? இல்லப்பா, சாந்தி கிடைக்காம சாவ நாடி போன ஒரு பொண்ணு. யாராவ? அனாதை. எங்கேந்திரா வந்தா? இந்த உலகத்துல இருந்தா வந்தா. என்னைக்குடா வந்தா? நாளை என்னலப்பா. எதுக்காடா வந்தா? என் வாழ்க்கை துணைவியா இருக்கு. என்னடா சொன்ன? அவளுக்கு ஆதரவு காட்டினேன். இன்னொரு தடவை சொல்லு. அவளை மனைவியா அடையணுங்கிற முடிவுக்கு வந்தேன். வந்து உங்க அபிப்பிராயப்படியும் ஒரு நல்ல நாள் பார்த்தேன். பார்த்து முன்கூட்டியே உங்ககிட்ட விஷயத்தை சொன்னா தடுத்துடுவீங்களோன்னு நினைச்சு நானே கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். போய் தாலியை கட்டினேன். கட்டி தனி வீடு வாடகைக்கு பேசினேன். பேசி குடித்தனத்தை ஆரம்பிச்சு உங்ககிட்ட நல்ல வார்த்தை வாங்கிட்டு போலான்னு. அடி செருப்பால தரதரிச்ச பயல். என் நெஞ்செல்லாம் எரியுதுடா. மூச்சே நின்னுடு போல் இருக்கா. நில ஒசந்த உடனே நிமிந்துட்டியா? நான் ஒருத்த இருக்கேங்கிறதே நினைச்சு பார்க்க மறந்துட்டியாடா நிதானம் கட்ட பயல. அப்பா, தங்கலிங்க மகளை உனக்கு கட்டி வைக்கலாம்னு ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல சாவ நாடி போன ஒருத்தி கழுத்துல சத்தம் போடாம தாலி கட்டிட்டேன்னு சொல்றியடா சண்டால பயல. சந்தி சிரிக்க போதா. அட பாவி, இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா? ஒரு வார்த்தை. அப்பா, என்ன நிந்திக்காதீங்க. முன்கூட்டியே உங்களை சந்திச்சிருந்தா முறையோட இந்த காரியம் நடக்காதுன்னு நினைச்சுதான் தீவிரமா யாருக்கும் தெரியாம நானே இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டேன். போதும், புதுசா ஏதாவது திட்டுங்கப்பா. வழக்கமா என்ன பேசுற பழைய வார்த்தைகளையே வர்ணிக்கிறேன். என்னன்னு தெரியாத ஒருத்தி கூட குடுத்த நடத்துறேன்னு சொல்றது உனக்கு மானம் இல்ல? ஊர்ல நம்ம ஜாதி ஜன 4 பேர் காரி துப்புவாங்கன்னு வெக்கம் இல்ல? பாத்தியாடா இதெல்லாம்? உங்க அம்மா உயிரோட இருக்கும் போது உனக்கு சம்சாரமா வர்றவளுக்கு இதெல்லாம் போட்டு அளவு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ எண்ணத்தை நிறைவேற்றினியா? உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தாளே, அவ வார்த்தைக்காவது மதிப்பு கொடுத்தியாடா? நானும் செத்து தொலைஞ்சிருந்தா இந்த கன்றாவி எல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டியது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி நான் சொல்றபடி கேடு. என்னப்பா நீ இப்ப கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கியே ஒரு நாடு குடும்ப கௌரவத்தை கெடுக்க வந்த பிசாசு. முதல்ல அவளை துரத்து. அப்புறம் நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனத்தை நடத்து. அப்பா, இன்னொரு தடவை அந்த பொண்ணை பத்தி கேவலமா பேசாதீங்க. என்ன நம்பி வந்துட்டேன். கழுத்துல தாலியும் கட்டிட்டேன். கடைசி வரையில் அவளை காப்பாத்தியே தீருவேன். அப்ப நான் சொல்றபடி கேட்க மாட்டேன். முடியாது. முடியவே முடியாது. போயிடு. என் மோத்திரம் முடிச்சா என்ன பிரமாதம்? ஒரு புள்ளைய பெத்தேன், செத்து போச்சுன்னு பாலை வாங்கி தேடி தலை முடிட்டு போயிருந்தேன். போறேன்ப்பா, போறேன். இனிமே அதிகமா பேசாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் இந்த வேறு வீடு தேடி தானா நீங்க ஓடி வரல, நான் உங்க மகன் இல்ல. டேய், 1000 சொல்லு. இந்த ஐயா கண்ணு செத்து தடலமாய் சாம்பலா கிடக்கும் போது நீ வர்றேன்னு தெரிஞ்சா ஏன் எலும்பு எட்டி 4 அடி போல உங்க அப்பா. என்னடா ராஜா, நீங்க எல்லாம் இப்படி சத்தம் போடுறீங்க? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கடா. நீங்க சொல்லலைன்னா உங்களோட நான் பேச மாட்டேன். டூடு டூடு. ஓ, ஐயா இன்னும் ஏன் வயலு கேக்குறீங்களா? வந்துடுவார். நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா?
சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பலை. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா? ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, என்ன நடந்தது? அமுதா, அப்பா கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிட்டு வர சொன்னில்ல? ஆமா. அவரு பேசாத வார்த்தைகளை எல்லாம் பேசி உன்னை நாடோடி பிசாசுன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டார். பேசினா என்ன, மாமா தானே, அவங்களுக்கு மருமகளை திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, பேசுறாங்க. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அத்தா, நீங்க ஆத்திரத்துல என்னை திட்டும் போது நான் எதிர்த்து பேசுறேனா? கிடையாது. அதே மாதிரி பெத்தவங்க சத்தம் போடும் போது நாமும் வருத்தப்படக்கூடாது. நீ இப்படி ஏதாவது சமாதானம் சொல்லுவேன்னு நினைச்சுதான் அவர் அவ்வளவு தூரம் பேசியும் கூட நான் என் கோபத்தையெல்லாம் அடக்கிட்டு வந்தேன். அப்படியே எப்பவும் பொறுமையோடு நடங்க, போற இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் வரும். அமுதா, இன்னொரு சமாச்சாரம். உன்னுடைய அபிப்பிராயப்படி ரவுடி கூட்டத்தையும் கலைச்சிட்டேன். அங்கேயும் 2 பையன் எனக்கு விரோதியா மாறிட்டான். அத்தா, நல்ல காரியத்தை செய்யும் போது 4 பேர் நமக்கு விரோதிகள் ஆயிட்டாலும் அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. உண்மைக்கு எப்பவுமே அழிவே கிடையாதுதா. அமுதா, குற்றம் செய்தவன் உண்மையை உணரும் போதுதான் தண்டனைக்குள்ளாகிறான். இதுக்கு நீ என்ன சொல்ற? சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லிடுவேன். சும்மா சொல்லு. சாப்பிட வாங்கன்னு சொல்ற. திருட்டு பசங்களா, ஐயா வந்துட்டாரு. அவர் சாப்பிட வர வரைக்கும் சத்தம் போடக்கூடாது. நம்ம செல்ல பிள்ளைங்கன்னு சொல்லணும். சொல்லலன்னா? சொல்லலன்னா அப்புறம் நான் அழுவேன். அது மாத்திரம் வேண்டாம். சார், இந்த பையன் இருக்கானே, இவன் என்ன பையன்? கூடி பையன். நம்ம கையில ஒரு ரவுண்டுக்கு வருவானா, ஒரு ரவுண்டுக்கு இவன் என்னையே அடிச்சு விட்டான் சார். இருக்கட்டும் சார், இன்னில இருந்து நாங்க 2 பேரும் உங்க ஆள். இந்த புத்தி இத்தனை நாளா எங்கப்பா போயிருந்தது? அவன் என்ன உதச்சதுக்கு அப்புறம் தானே சார் நீங்க நல்லவர்னு தெரியுது. கடாவுறாரே கொடுவே, இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து என் காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு வைக்கணும். இந்த தடாவுரா இருக்கிற வரையிலும் நீங்க எடுக்கிற எந்த காரியத்துக்கு தடையே இருக்காதுங்க. சார், நீங்க சரின்னு சொல்லுங்க. இந்த ஊர்ல உங்களை ஒரு மனுஷன் ஆக்குறோம். இங்க கண்டக்டரா வேலை செய்தாலே அமுதா, அந்த பொண்ணத்தான் இந்த வேலு பைய கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் எனக்கு தெரியும்பா. இந்த வேலு பைய என்ன செய்யறான், எங்க போறான், எப்படி இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அமுதா, இடைக்காலத்துல இந்த வேலு பைய மேனேஜர் ஆனதும் கண்ணே தெரியாம என் முன்னாலே துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். கம்பெனில இருந்து அவனை தொலைக்கிறதுக்கு நான் வழியை பாக்குறேன். நீங்க சரின்னு சொல்லுங்க. இந்த காரியத்துக்கு நாங்க 2 பேரும் உங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறோம். ஆமா. பிள்ளையாரப்பா, கணபதி, இதான் காப்பாத்தணும். வாய தர. யோ, மணி அடியா. ஏ என்ன மேல ஏற? ஐயாவரே, ஐயா, ஐயாவரே, என்னங்க யாரும் ஒரு பொண்ணு வந்து நிக்குது பாரு. ஆமாங்க. முகத்துல காடையா பாத்தியா? மகாலட்சுமி மாதிரி இல்ல? ஆமா ஆமா. அட பாவி பயலே, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டி தொலைஞ்சாலும் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒண்ணு, அது எந்த பெரிய இடத்து பொண்ணோ அதை நினைச்சு நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்க. வாஸ்தவம் தான். இந்த மாதிரி பொண்ணு அந்த பயலுக்கு எங்க கிடைக்க போகுது? அவன் எவ்வளவு ஒரு அனாதையை கட்டிக்கிட்டு அலைகிறான். அட பிள்ளையாரப்பா, அந்த பயலுக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். கொடுப்பாரு. வாங்க.
வாங்க வாங்க. நமஸ்காரங்க. உட்காருங்க. நீங்க கூப்பிட்டதா தாக்கல் கிடைச்சது. உடனே 2 பேரும் ஓட்டமா வர்றோம். பெரிய இடத்துல அதெல்லாம் சொல்லக்கூடாது. நடந்துதான் வந்தாங்க. இவர் யாரு? பார்த்தாலே தெரியல. என் பால்ய சிநேகிதன். இந்த ரயில்வேல என்னமோ ஒரு கல் என்ன அது மெக்கானிக். மெக்கானிக்கலா இருக்காரு அவரு. நான் பொண்ணு பூங்காவனம் கூட உங்க டவுன் பஸ் கம்பெனில கண்டக்டரா வேலை பார்த்ததுங்களே. அதுதாங்க ஒரு பூங்காவனம் தவறாரா? ஆமா. ஏனுக்கு அந்த பொண்ணு வேலையில இருந்து நின்றுட்டுது? கல்யாணம் செஞ்சு கொடுத்தேன். மாப்பிள்ளைக்கு இஷ்டப்படல, நிறுத்தி விட்டேன். நானும் ஒரு கல்யாண விஷயமா பேசத்தான் உங்களை இங்க வர. உங்க மகன் வேலுவுக்கு என் பொண்ணு விமலாவை கட்டி வைக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டு. உங்க அபிப்பிராயம் என்ன? அங்கதான் வந்துட்டு டிபிக்கல். என்னது இது? இடைஞ்சல் இருக்குதுன்னு. ஏன்? உங்க கம்பெனில கண்டக்டரா வேலை பார்த்தது பாருங்க, அமுதா. அமுதா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பய தனி குடுத்தனம் நடத்துறாங்களா? தனி குடுத்தனம் என்னையா சொல்றீங்க? நடந்ததுதான் சொல்றாருங்க. என்னால நம்பவே முடியலையே. நம்ப முடியலையா? நாசமா போச்சு போங்க. அதை ஏங்க திருப்பி திருப்பி பேசி என் வயிற்றுல கலப்புறீங்க? அந்த பயலை நினைச்சா என் வயிறே பத்திக்கிட்டு எரியுதுங்க, எரியுது. மனுஷன் அந்த பையனை நினைச்சு நினைச்சு உருகி துரும்பா போயிட்டாருங்க. காசிக்கு ஓடுறேங்கிறார். நான் தானே இழுத்து பிடிச்சு வச்சிருக்கேன். வருத்தப்படாதீங்க. நானே வேலுவை நேரடியா கூப்பிட்டு நல்ல புத்திமதிகளை சொல்லி என் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு வேண்டி ஏற்பாடு செய்யறேன். ஐயா, டவுன் பஸ் ஐயா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உட்கார்ந்து சொல்லுங்க. குறுக்க பேசாதீங்க. அந்த பய ஒரு பொண்ணை இழுத்து கொண்டாந்து வச்சிருக்கிறானே, அதுக்கு உங்க கையில இருந்து 1000 500 போனா போன்னு கொடுத்து விரட்டி விட்டு உங்க பொண்ணை அவனுக்கு கட்டி வைங்க. எனக்கு பரம திருப்தி. அந்தபடி நீங்க செஞ்சீங்கன்னா வெந்து போன அவர் நெஞ்சில கொஞ்சம் ஆய்ச்சி கட்டிய வச்ச மாதிரி இருக்கும். தைரியமா இருக்கு. இப்போ ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு வேலு இங்க வருவோம். வேலுவை தான் சொல்றேன். வேலு இங்க வர்றானா? ஆமா. வந்துட்டது டிபிக்கல். ஏன்? அப்புறம் நாங்க போயிட்டு சாவகாசமா வர்றோம். ஏங்க இருங்க. ஏன்னா அந்த பய கொஞ்சம் நிமிந்த பயங்க. ஒன்னுடக்க ஒண்ணு பேசுவான், கைகலப்பு வந்துரும். நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. சரியா போச்சு போங்க. அந்த அசிங்கத்தை நீங்க வேற பாக்கணுமா? இருங்க. விவகாரம் என்னத்துக்குங்க? எட்டி நின்று பேசுங்க. நீங்களே கூப்பிட்டு புத்திமதி சொல்லி கல்யாணம் நடக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப நாங்க கண்ணுக்கு மரவா இருக்கிறோம், அப்புறம் வர்றோம். சரிங்க. எப்படியாவது அந்த பயலை நல்ல வழிக்கு கொண்டாந்தா தான் உங்க பேர் விளங்கும். கவலைப்படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி. யோ திருவிழாவுக்காக அனுப்பிச்சோமே ஸ்பெஷல் பஸ், அது சம்பந்தப்பட்ட கலெக்ஷன், வரவு செலவு எல்லாத்தையும் இதுல குறிச்சு வச்சிருக்கேன். இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்க்க. வேலு, என்னப்பா உன்னை பத்தி உங்க அப்பா புகார் சொல்லிட்டு போறாரு? வயசான காலத்துல ஏதாவது உளறிட்டே இருப்பார். அவருக்கு என்ன வேலை? வேலு, உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். அட சும்மா உட்காரப்பா. வேலு, நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உனக்கு நான் சொல்ல போறேன். என்ன சார் அது? என் பொண்ணு விமலாவை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கலான்னு முடிவு செய்திருக்கிறேன். நீ என்ன சொல்ற? மன்னிக்கடா, அமுதாக இடத்துல தாலியை கட்டி இப்ப நான் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். வேலு, எல்லா விஷயமும் நானும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து நாளைக்கே எங்காவது அனுப்பிச்சுடு. அதுக்காக எவ்வளவு பணம் வேண்டாலும் நான் கொடுக்கிறேன். சார், நீங்க தானே இந்த வார்த்தையை சொல்றீங்க. என்னையே நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு நான் துரோகம் செய்யலாமா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற என் பொண்ணு மட்டும் ஏமாற்றம் அடையலாமா? அதுக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவன் என்ன அமுதாவோடு வாழணும்னு நிர்ணயம் செய்திருக்கானே. அமுதா அனாதியா வந்து கொஞ்ச நாள் கண்டக்டர் வேலை பார்த்தவளை கல்யாணம் செய்துக்கிட்டேன்னு சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்ல? இங்க வர்றதுக்கு முந்தி அவ எங்கெங்க எப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாளோ. விமலா, வேண்டாம். உன்னை கல்யாணம் செய்துக்கலங்கிறதுக்காக அமுதாவை இன்னொரு தடவை கேவலமா பேச வேண்டாம். வேலு, உனக்கும் சொல்றேன், பிடிவாத வேண்டாம். நீ பேசாம இரு. அந்த பொண்ணு உன்னை விட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். உங்க முட்டாள்தனமான யோசனைக்கு இந்த நிமிஷமே முற்றுப்புள்ளி வைங்க சார். என்ன சொன்னேன்? உங்க பொண்ணை கல்யாணம் செய்யணுங்கிறதுக்காக நான் தாலி கட்டின பொண்ணை துரத்திடணுமா? வேலு, உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். இவ்வளவு மட்டரகமா பேசுவீங்கன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேலு, அப்பா சார், சார், யோசனை செய்யாம வேலுவை யாருன்னு தெரிஞ்சுக்காம ஆரம்பிச்சீங்க. இந்த மாதிரி நடக்க எனக்கு ரொம்ப நேரமாக. ஆனா ஊர்ல ரவுடித்தனமா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு உங்க கம்பெனியில டிரைவர் வேலை கொடுத்து பிறகு மேனேஜர் பதவியை கொடுத்து என்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக நான் சும்மா போறேன். இந்த நிமிஷமே என் மேனேஜர் பதவியை நான் ராஜினாமா செய்துடுறேன்.
இனிமே நான் எவ்வளவு பாடுபட்டு உழைச்சாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது, எனக்கு பலன் இருக்காது. நான் வரேன் சார். வணக்கம்.